தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி கொடுமைன்னா ஜாதியை பத்தி பேச சுட்டு தள்ளணும். ஏன்னா எல்லாம் ஒருத்தர் அனுசரிச்சுன்னு போயிட்டாங்க. இந்த இடத்துல ஜாதி கொடுமையை பத்தி பேசினா சுட்டு தள்ளணும். இப்போ அதே அந்த காலத்துல நடந்ததுலாம் ஓகே. இப்போ இந்த ஜெனரேஷன்ல இப்ப நடக்குது. அது நடக்க கூடாது. இப்பத்தி இளைஞருங்க அதை விடக்கூடாது. நாங்க ஆதி காலத்துல இருந்தோம் விட்டுட்டோம். ஏன்னா இந்த ஜாதி அந்த ஜாதி நான் பெருமையா பேசினுக்கிறதெல்லாம் இல்லை. எல்லாமே ஒரு ஜாதியா தான் இந்த தமிழ்நாட்டை வாழணும். அதுதான் என்னுடைய இது, வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் ஜாதியை பத்தி பேசினா உடனே அவனை அடிச்சு கையை காலை ஒடிக்கணும், இல்லை வாயை ஒடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ரெண்டு பேரை சாவடிப்பேனா கூட பரவாயில்ல, ஆனா சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. ஐயா அப்படி நடக்குது. அப்படி அந்த ரெண்டு பேரும் சேர்றாங்க இல்லையா, 2 பேர் 10 பேர் ஆக்குவாங்க. அந்த 10 பேர் பிடிச்சி உள்ள போட்டு கையை காலை ஒடிக்கணும். ஜாதி கலவரத்தை உருவாக்காதீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்பு தான். பசியா எங்க போனாலும் அன்னதானம், எங்க போனாலும் தண்ணி, எங்க போனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க பசினா உடனே நம்மளுக்கு வாங்கி கொடுக்குற. தமிழ்நாட்டில் ஜாதியை பத்தி பேசக்கூடாது. இது ஊர் நாட்டுகளில் தான் ஜாதியை பற்றி பேசி அடியில் கலவரம் வெட்டி கொள்றாங்க. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. இதுதான் இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? அரிசியே முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி ஜாதி பற்றி பேசணும், உடனே பிடிச்சி உள்ள போகணும். என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்? என்ன மாதிரினா அந்த கையை காலை ஒடிக்கணும், வாயை ஒடிக்கணும், அவ்வளோதான். அதுதான் முடிவு. இந்த கை இது வாய் இது பேசிடுறாங்க, புரியுதா? அதை வச்சு அடங்கிடுவாங்க. இதுதான்.